ஏன்னா சிவகார்த்திகேயன் வந்து எப்படின்னா என்ன மாதிரி இந்த மாதிரி யூடியூப் சேனலில் மெயின் ஸ்ட்ரீமில் ஆங்கரிங் பண்ணிகிட்டு இருந்தவர், காமெடி ஷோவில் ஆங்கரிங் பண்ணிக்கிட்டு இருந்தவர், கான்டெக்ட்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டு படிப்படியாக படிப்படியாக உழைச்சி இன்றைக்கி வந்து ஒரு இடத்துல ஹீரோவாக இருக்கார். அவருடைய அப்பா யார் அப்படின்னு அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்கள் நிறைய சொல்லியிருக்காரு, நிறைய மேடைகளில் சொல்லியிருக்காரு. தன்னுடைய அப்பா நக்கீரன் கோபால் அவர்களை பற்றி சொன்னதை சிவகார்த்திகேயன் அவர்களும் நிறைய மேடைகளில் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நானுமே அவருடைய சினிமா ஷூட்டிங் எல்லாமே பார்த்துருக்கேன். 2 பேரையுமே பார்த்துருக்கேன். விஜய் அவர்களையும் பார்த்துருக்கேன், இவரையும் பார்த்துருக்கேன். 2 பேரில் யார் ஆட்டிடியூடு என்ன இதெல்லாம் அதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை, அது எல்லாருக்குமே தெரியும். அப்படியான ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ஆள் மேலே ஏறி வராரு, சரிங்களா? இப்போ நம்ம என்ன கேட்குறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் ஜெயநாயகன் படத்தோடு உங்கள் படத்தை மோத விட்றீங்க? டான் பிக்சர்ஸோட இவர் போய் அழுத்தம் கொடுக்குறாரு, நீங்கள் இந்த டேட்டில் தான் பண்ணணும்னு சிவகார்த்திகேயன் அழுத்தம் கொடுக்குறாரு, நம்புங்க. அதாவது ஒரு ஹீரோவோட வேலை என்ன அப்படின்னா, போய் கதையை கேட்பாங்க, ஓகே அப்படின்வாங்க, கால் ஷீட் புக் பண்ணுவாங்க, இந்த டேட்லேருந்து இந்த டேட்குள்ளே ஷூட்டிங் இருக்குன்னுவாங்க, லொக்கேஷன் இதெல்லாம் சொல்லிடுவாங்க, படம் நடித்து கொடுத்துருவாங்க. முடிச்சதுக்கப்புறமா ஒரு வாட்டி பார்க்க சொல்லுவாங்க, அப்புறம் டப்பிங்கு, அவ்வளோதான் முடிஞ்சு. எடிட்டிங் டப்பிங் முடிஞ்சிச்சுன்னா ஒரு ஹீரோவோட வேலை முடிஞ்சு. அதுக்கப்புறம் அந்த ப்ரொடக்ஷன் டீம் என்ன பண்ணும், சார் படம் ஓடணும்னா நீங்களாம் வந்து ப்ரொமோஷன் பண்ணணும், அதுக்கும் தான் நம்ம அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், நாங்கள் ஒரு 2-3 இடத்துல ப்ரொமோஷன் ஏற்பாடு பண்ணியிருக்கோம்னா 2-3 இடத்துல ப்ரெஸ் மீட்டு, ஆடியோ லான்ச் ப்ரொமோஷனு, டீசர் ப்ரொமோஷனு, பேன் இண்டியா ஃபிலிம்னா பல மாநிலங்களுக்கு போயிட்டு பண்ணணும், இந்த அக்ரிமெண்ட்லாம் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் பண்ணணும். அவ்வளோதான் அவங்களுடைய வேலை. அதை தாண்டி எந்த தேட்டரில் ரிலீஸ் ஆகணும், எந்த தேதியில் ரிலீஸ் ஆகணும், எந்த பிக்சர்ஸில் ரிலீஸ் ஆகணும், யார் டிஸ்ட்ரிபியூஷன், இதிலெல்லாம் தலையிடுற அளவுக்கு உள்ள அந்த படத்தில் நடித்தவங்களுக்கு யாருக்கும் ரைட்ஸு கிடையாது. ஏன் டேரக்டருக்கே அந்த ரைட்ஸு கிடையாது. டேரக்டர் படத்தை எடிட் பண்ணிட்டு போயிடணும், அவ்வளோதான். முழுக்க முழுக்க இது ரைட்ஸ் எல்லாம் யாருக்கு இருக்குன்னா, பணத்தை போட்டிருக்காருல ப்ரொடியூசர், அவருக்கு தான் உண்டு. அதனால இது இப்போ யார் இவங்க கடிக்கிறோன்னா, டான் பிக்சர்ஸ் அந்த மாதிரி யாரில் கிடைச்சா கூட ஏதோ ஓகே. ஆனால் அவங்களையுமே கடிக்கக்கூடாது. ஏன்? ஏன்னா அவங்க கோடிக்கணக்கில் பணத்தை போட்டு படம் எடுத்திருக்காங்க. அப்போ போட்ட பணத்தை திரும்ப எடுக்கணும்ல. ஐயோ விஜய் அடிக்கிறாரு கடைசி படம், நீங்கள் வேணால் நடிச்சுக்கோங்க, நான் ஜனவரி மாதம் கடைசியில் ரிலீஸ் பண்ணிக்கிறேன், என் காசு கரியானாலும் பரவாயில்ல, நாசமாக போனாலும் பரவாயில்ல, என் குடும்பம் நடுத்தர நின்று சந்தி சிரிச்சாலும் பரவாயில்ல, நீங்கள் நல்லா ஓடுனா போதும், பொங்கலுக்கு உங்களுக்கு நல்லா கலெக்ஷன் வந்தால் போதும், ஜி தமிழ் வந்து நல்லா அடிச்சுட்டு போகட்டும், நீங்கள் நல்லா இருங்க, நீங்கள் வாழுங்க அப்படின்னு யாராவது நினைப்பாங்களா? நீங்களும் காசு போட்டிருக்கீங்க, அவங்களும் காசு போட்டிருக்காங்க. அப்படின்னா கரெக்டாக பல்காக லீவ் வர்றது பொங்கல் லீவு தான். போகி, பொங்கல், காடு பொங்கல் அப்படி வருது. அப்போ அதுக்கு முன்னாடி ஃபேன்ஸ் டேன்னு ஒன்று இருக்குது, ஃபேன்ஸ் எல்லாம் பாருங்கன்னு ஒரு 3 நாள் முன்னாடி படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க, சரிங்களா?